அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். யோபு 29:3. சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என யோபு முந்தின சீரை நினைத்து பார்க்கிறார். சென்று போன மாதங்களிலும் தேவன் யோபுவை வேலியடைத்து காப்பாற்றி வந்த நாட்களிலும் கூட அவரை சுற்றி இருள் இருந்திருக்கிறது. அது சாத்தான் யோபுவை விழத்தட்ட வேண்டும் என்ற தந்திரமான வஞ்சகமான எண்ணம்தான், வன்கண்தான். ஆனால் என்ன நடந்தது? ஆண்டவர் அந்த இருள் அவனை மூடிக்கொள்ளாதபடி யோபுவின் தலையின் மேல் ஒரு தீபம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும்படியாய் செய்தார். அவர் அருளின வெளிச்சத்தினால் யோபு இருளை கடந்து போனேன் என கூறுகிறார். கடந்த நாளின் சீரை சிறப்பை நினைத்து பார்க்கிறார். ஆனாலும் கூட வேலியை எடுத்து போட்ட ஆண்டவர் யோபுவை ஒருபோதும் கைவிடவில்லை. அவருக்கு முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் பெருகும்படி செய்து ஆசீர்வதித்தார். இரட்டத்தனையாய் கொடுத்தார். கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாய் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அவர் வசனம் தரும் வெளிச்சத்தினால் நான் துன்மார்க்கரின் வலைக்கு கண்ணிக்கு தப்பி கடந்து போவேன். சங்கீதம் 140:5, 141:9-10. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 136 சங்கீதம் 16. மரண இருளும் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் உள்ள வனாந்தரத்தில் தேவ கிருபையால் கடந்து தேவ ஜனம் கானானுக்குள் பிரவேசித்தது. தாவீது மரணம் பள்ளத்தாக்கை கடந்து சென்றார். தேவனுடைய கோலும் தடியும் அவரை தேற்றியது. கண்ணீரின் பள்ளத்தாக்கை, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டார். இஸ்ரவேலர் சிவந்த சமுத்திரத்தை, யோர்தானை தேவ வல்லமினால் கால்நடையாய் கடந்து போனார்கள். உனக்கும் எனக்கும் தேவன் அந்த கிருபையை இன்றைக்கே தருவார். நீ தண்ணீர்களை, இருளை கடக்கும் போது தேவன் உன்னுடன் கூடவே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமேன். ஜெபம். வெளிச்சத்தின் தேவனே, என் பாதையில் இருளை நீக்கி உமது வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணும். நான் தீமைக்கு தப்பி கடந்து போக என்னை பலப்படுத்தும், என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.